கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் எரேமியா 30 அதிகாரத்தில் கூட 17 பார்க்கும்பொழுது, அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் யாருமே விசாரிக்கப்படாத, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில், உடைக்கப்பட்ட நிலையில், நொறுக்கப்பட்ட நிலையில், எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி, என்னை நேசிக்க யார் இல்லை, என்னை ஆறுதல்படுத்த யார் இல்லை, எனக்கு உதவி யார் இல்லை, விசாரிக்க யார் இல்லைன்னு சொல்லி தள்ளப்பட்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் கூட தான் இருக்கேன், நான் உங்கள் கூட தான் இருக்கேன். எதில் கைவிடப்பட்டு இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன். எந்தெந்த காலத்தில் நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீங்க, எந்தெந்த காலத்தில் இருதயம் காயப்பட்டு இருக்குது, மற்றவர்களோட பேச்சினால காயப்பட்டிருக்கா, இல்லை குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தம் காயப்பட்டு இருக்கிறீங்களா, பிள்ளைகள் நிமித்தம் காயப்பட்டு இருக்கிறீங்களா, எந்தெந்த காலத்திலாம் உங்கள் இருதயம் காயப்பட்டு இருக்கோ அந்த காயத்தை நான் ஆற்றுவேன். உங்களுக்கு நான் ஒரு விடுதலை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன், உங்கள் காயங்களை நான் ஆற்றுவேன். அப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்னென்ன சிறையிருப்பு இருக்குது, எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறீங்க, எந்தெந்த காரியம் நடக்க முடியாத காரியங்கள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்காமல் இருக்கலாம், ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கிற திருமண வாழ்க்கை அமையாமல் இருக்கலாம், எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். எந்தெந்த காரியத்தெல்லாம் ஒரு சிறைப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இருக்கிறீங்களோ அந்த சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் திருப்ப போகிறார். அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். அந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் இறக்கம் செய்ய போகிறார். அவருடைய இறக்கம் இல்லாமல் நம்ம எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சாதான் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இறக்கம் செய்ய போகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை நான் மாற்ற போகிறேன், உங்கள் குடும்பத்தை நான் இறக்கம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மறுபடியும் முன்னே எப்படி இருந்தீங்களோ அது போல் மறுபடியும் உங்கள் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ இடிஞ்சு போன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், மறுபடியும் உங்கள் குடும்பத்தை நிலைநிறுத்துவேன், மறுபடியும் உங்கள் குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன், மறுபடியும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தின் நாட்களை நான் காண செய்வேன், மறுபடியும் உங்கள் குடும்பத்தில் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தத்தை கேட்க பண்ணுவேன். இனிமேல் நீங்கள் குறுகி போகமா, இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க, இனிமேல் நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க, உங்களை நான் மகிமைப்படுத்த போகிறேன். இனிமேல் நீங்கள் எந்த சொல்லியுமே நீங்கள் சிறுமைப்பட்டு போக மாட்டீங்க, யாருக்கு முன்பாக நீங்கள் சிறுமைப்பட்டு போக மாட்டீங்க. நான் உங்களை உயர்த்துவேன், நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன், நான் உங்களை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும், முன்னாடி நான் நல்லா இருந்தேனே, இப்போ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இந்தளவுக்கு நான் இப்படி கஷ்டப்படுறேனேன்னு சொல்லி, அப்போது எங்கெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டு நிற்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். முதல்ல நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தீங்களோ அந்த வாழ்க்கைக்குள்ளே மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வரார். அந்த சமாதானத்துக்குள்ளே ஆண்டவர் மறுபடியும் கொண்டு போகிறார். நீங்கள் ஒரு நாள் நல்லா வாழ்ந்திருக்கலாம், ஆனால் சில தவறுகள் நிமித்தம் நம்ம சில பாதைகளில், சில நெருக்கத்தில், சில பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் திரும்பி என்ன சொல்கிறாருன்னா, திரும்பியும் நான் உங்களை கட்டி எழுப்ப போகிறேன், திரும்பி முன்போல் உங்களை நான் நிறுத்த போகிறேன், முன்போல் உங்கள் குடும்பத்தை நான் கட்டி எழுப்ப போகிறேன், உங்கள் சிறையிருப்பை மாற்ற, எதெல்லாம் நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கீங்களோ அதை மறுபடியும் நான் திருப்ப போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மறுபடியும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கேட்க போகிறோம். எங்கெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்றீங்களோ அந்த இடத்தெல்லாம் நான் உங்களை உயர்த்த போகிறேன், உங்களை மேன்மைப்படுத்த போகிறேன். சொந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறாரு. மறுபடியும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தின் நாட்களை ஆண்டவர் காண செய்ய போகிறார். நீங்கள் சஞ்சலப்பட்ட நாட்களுக்கோ துன்பப்பட்ட நாட்களுக்கு சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக மாற்றப் போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, நிச்சயமாகவே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் சந்தோஷத்தின் நாட்களை காண செய்ய போகிறீங்க. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரோட வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறீங்க. அதுக்காக எமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.